வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான உளுந்து வெங்காய வடை செய்ய போகிறோம். இது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள பஞ்சு மாதிரியும் இருக்கணும். இப்படி செய்கிறதுக்கு நம்ம கிரைண்டரில் தான் மாவு ஆட்டணும்னு அவசியம் இல்லை, மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 100 ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊறின உளுந்த மிக்சி கப்பில் போட்டு ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு நல்லா திக்காக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மாவை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம உளுந்து அதிகமாக ஊற வச்சோம்னா கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். கிரைண்டரில் ஆட்டுறப்போ மாவு அதிகமாக காணும், வடையும் அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த மாவோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணது சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு மிளகாய் அரைக்கிறப்ப சேர்த்துருக்கோம். வடை கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதோட ஒரு 7-8 மிளகு உடச்சும் சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போ தேவையான உப்பு போட்டுட்டு பச்சரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூனு, ஒரு பிஞ்சு பெருங்காய பொடி, இது எல்லாம் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இருப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து கட்டை விரலால் லேசாக அழுத்தி விட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறப்ப வடை நல்லா அழகாக ஷேப்பாக வரும். நம்ம உள்ளங்கையில் வச்சு தட்டியெல்லாம் போட வேண்டாம். ஒவ்வொரு தடவை வடை மாவு எடுக்கும்போதும் கையை தண்ணியில் நனைச்சிட்டு எடுக்கணும். அப்போ தான் நல்லா அழகாக வடை கலண்டு விழும். இப்போ வடை ஒரு பக்கம் வெந்துடுச்சு, திருப்பி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வேக விடணும். வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் வடை. இப்போ வடை நல்லா வெளியில் கிறிஸ்பியாக மாறிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் கையை தண்ணியில் நனைச்சிட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இப்படி கட்டை விரலால் அழுத்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்டியான உளுந்து வெங்காய வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.